ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். விஜயும் காவேரியும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. அவ்வளோ அம்புட்டு பேர் வந்து வரவேற்கிறாங்க. வாங்க சார் வாங்க சார், என்ன இன்றைக்கி ஆஃபீஸ் மொத்தமும் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அதுக்கு காரணம் நேற்று நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்க பாருங்கள், அதுதான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே பாருங்க, ஆடு வந்திருக்குது பேப்பர்லாம். நம்மளோட கம்பெனி தான் பெரிய லெவலுக்கு வந்திருக்கு, நல்லா ரீச் ஆகிருக்கு. நிறைய நம்ம கம்பெனிகளுக்கு நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு காமிங்கன்னு பார்க்குறாங்க. ஆமாம், வேறு லெவலுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சே காவேரி, உன்னை போய் நான் திட்டிவிட்டேன், சூப்பர் கலக்கிட்டவோ, நீ 5 லட்சத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல, நம்ம கம்பெனிக்கு வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்ட அப்படின்னு காவேரி போய் ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க விஜய். அங்கே வர்ற இங்கே சித்தப்பா பையன் இருக்காரே, அவர் என்ன பண்ணுறாங்க, சே இவளை மாட்டி விட்டு ஒரே நாள் ஓட வைக்கலான்னு 5 லட்சம் அபராதம் போச்சேன்னு கத்துவேன் அப்படின்னு பார்த்து கெடுதல் செஞ்சால் அவளுக்கு நல்லதாக போய் ஆகிப்போச்சே, அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது நடந்துருச்சே, இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு நாமே அவளுக்கு நல்லது பண்ணி விட்டோமே அப்படின்னு வந்துக்கிறாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு, இங்கே பார் காவேரிக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீ அவங்களுக்கு வழி நடத்துகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு, மேனேஜர் நீங்கள் வந்து காவேரிக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய் அது இப்படி பேசுகிறது அப்படின்ட்டு, காவேரி நான் சொல்கிறது புரியுதா உனக்கு, நான் சாரி, நான் உன்னை வந்ததுலேருந்து ரொம்ப வந்து டார்ச்சர் தான் பண்ணிட்டேன், ஒரு வேலையும் கொடுக்காம உன்னை நான் உட்கார வச்சுட்டேன், இனிமேல் நான் அப்படி செய்ய போகிறதில்ல, உனக்கு மூளைக்கு தகுந்த மாதிரி உனக்கா என்ன தோணுதோ அதெல்லாம் செய், என்கிட்ட கடைசியாக டிசிஷன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி வேறு லெவலுக்கு போகும் அப்படி இப்படிங்கிறாங்க. காவேரியால் கையில் பிடிக்கவே முடியல, எனக்கு வேலை கொடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு, அதுவும் நல்ல வேலையாக நல்ல மனசார சொல்லிட்டீங்களே அப்படின்னு பூரிச்சு போகிறாங்க. ஆமாம் காவேரி, நான் தான் சொல்கிறேன், நீ பாரு, நீ வேறு லெவலில் தைரியமான ஆள் தான், நல்லா துணிஞ்சு பண்ணிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தாங்க குமரனும் கங்காவுக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் குவியுது, தைக்க முடியாத அளவுக்கு பெரிய லெவலுக்கு நம்ம கடை பிடிக்கணும், ஆள் பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க, கடைக்கு ஆளுக்கு சேர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் கங்கா, நீ தான் உன்னால தான் இவ்வளவும் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க குமரன். அந்த சமயம் நிவின் அங்கே வர்றாங்க. நிவின் வந்த கையோட அங்கே இருக்காங்களே யமுனா, அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்களே, அவங்க பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. எதுக்குமா? இல்லை, நீங்கள் தான் அக்காவுக்கும் மாமாவுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிங்களாமே, நீங்கள் இல்லைன்னா அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்களாமே, அதனால தான் அக்கா மாமா சொன்னாங்க நீங்கள் தான் சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் என்னம்மா ரொம்ப தேங்க்ஸ்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்க, இது என்னோட கடமை அப்படிங்கிறாங்க. அப்புறம் தெரியுமாம்மா, காவேரி கூட தேங்க்ஸ் சொன்னா அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க. என்னது, அவள் தேங்க்ஸ் சொன்னாளா? ஆமாம், நல்லா பேசுனா அப்படின்னு சொல்லி பெருமையாக அப்படி குமரனும் நிவினும் பேசுகிறாங்களா. உடனே அப்படி பொறாமல் அப்படி பொங்குது. என்ன இவ கல்யாணம் பண்ணி முடிஞ்சாலும் போய் தொலைஞ்சாலும் நமக்கு வாழ்க்கையில் வந்து இடைஞ்சலாக இருக்காளே, இவளே இப்படி நினச்சா அப்போ தன் ரோஹிணியா ராகினி அது என்னங்க நினைக்கும் அப்படியே நிவின் பேச பேச அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. முகமே ஒரு மாதிரியாக போகுது காவேரி தங்கச்சிக்கு. அப்போ உன் லவ்வையாவது நிவின்ட்ட சொல்லி தொலைடி அப்படின்னு தான் தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.